அதனால் இந்த உலகம் பூராக ஒரு வளமையோட செழிப்போட வாழறதுக்கு வழிகள் என்ன சொல்கிறா, இந்த 5 நாளில் தான் உலகம், இந்த 5 நாளில் தான் நீ, இந்த 5 தான் உன்னுடைய புலன்களுக்கும் காரணம். இந்த புலன்களோடு தான் நீ உலகத்தில் தொடர்பு கொள்கிற. கண்ணால் பார்க்கலாம்னா எதை பார்க்கணுமோ ஒரு கடிவாளம் வேணும் இல்லையா? குதிரை இஷ்டத்துக்கு ஒழிழப்படாதுன்னு கடிவாளம் போடுறா. மனசு அப்படி போயிடக்கூடாது இல்லை? காது கண்டதையும் கேட்கலாமா? கேட்கக்கூடாது இல்லை? காது திறந்து தான் இருக்குது. கண்ணாவது வேணான்னா மூடினுடலாம். காது இப்படி வச்சு மூடினா தான் உண்டு. அதையும் தாண்டி சில சமயம் லவுட் ஸ்பீக்கரில் அலறினா கேட்டுடும். மூக்கு எல்லாத்தையும் முகரும். நறுமணமாக இருந்தால் இந்த சென்ட் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பான். வேற எங்கேயா போனால் மூக்கு இழுத்து மூடிக்கிறான். சுவாசிக்கிறதுக்கு, சுகந்தத்தை நுகர்றதுக்கு இது மூக்கு இருக்கு இல்லையா? எது சூஸியாக செலக்டிவாக இருக்கும். கண்டதையும் சாப்பிட்றதில்ல. நல்ல ஆகாரம் நாக்குக்கு ருச்சியாக இருக்கணும், சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கொடுக்கணும், அப்படி தான் சாப்பிட்றோம். அப்போது கண்ணுக்கு பார்க்குற பொருள் ஆகாரம், காதுக்கு கேட்குற விஷயம் ஆகாரம், மூக்குக்கு முகர்றது ஆகாரம், நாக்குக்கு சாப்பிட்றது ஆகாரம் இல்லையா? தொக்கு 5வது என்ன? தொடுகை. ஒரு குழந்தைய தொடும்போது சந்தோஷம் வருது. ஓனானையோ பல்லியோ தொடணும்னு நினச்சா கை இழுத்துக்கிறது. ஸ்பர்ஷங்கிறது ஒரு சுகம், ஒரு ஆனந்தம். ஜலத்தை தொடும்போது ஆனந்தமாக இருக்கு. நெருப்பில் கை வைக்க முடியுமா? இல்லையா? அதனால் ஸ்பர்ஷம் மூலமாக நம்ம சில விஷயங்கள் எடுத்துக்கிறோம். இந்த 5 மூலமாக இன்டேக் நடக்கிறது இல்லையா? மனசு மூலமாகவும் எடுத்துக்கிறோம். அது ஒரு ஆகாரம். நல்ல விஷயங்களை உள்ளே எடுத்துக்கிறது. அப்படி உள்ளே அந்த இன்புட்டு தான் பேசுகிறதுக்கு அவுட்புட் ஆகுது. அதுதான் இம்ப்ளிமெண்ட் ஆகி செயலாகிறது. இந்த செயல் தான் வினை பயனாக மாறுறது. இந்த வினை பயன் தான் அடுத்த பிறவியை நிர்ணயிக்கிறது. அப்போ இதோட கண்ட்ரோல் எங்கே இருக்குது? மைண்டில் இருக்குது.